அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம். இதில் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய அந்த டேட்ஸ் எல்லாம் அது ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் போட்டிருக்கேன்னு சொல்லியும் சில பேருக்கு புரியலங்கிறதால இந்த டேட்டை இது மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் அறிவுறுத்தலை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு தான் நான் அந்த வீடியோ போடுறேன். ஆல்ரெடி மண்டல குருவின் மங்காத்தா ஆட்டம் அப்படின்னு போட்டிருப்பேன். ஏன் அது மாதிரி போட்டிருக்கேன்னு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கங்க. இப்போ அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம்னு உண்மையிலேயே அது அட்டகாசமாக இருக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு தசாபுத்தியை பார்க்கணும். பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்டதில் இந்த தசாபுத்தி அன்ஃபேவரபுளாக இருந்தால் அட்டகாசங்கிறது நெகட்டிவாக போகும். பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கறதுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள். இதற்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி அன்புள்ளங்கள். தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு தான் அப்படி நியூட்ரலாக இருக்கக்கூடிய நேரம். இருந்தாலும் அவங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த குரு பகவான் உச்சமடைய போகிறார். இந்த உச்சமாக போகிறப்ப அதிசாரத்தில் நார்மலாக உச்சமாகிறது, அதிசாரத்தில் வேகமாக அங்கே உச்ச வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறது, வக்ரம் பெற்று போய் ரிவர்ஸில் வந்துட்டு இருக்கிறது, அப்படி ஒரு தன்மையில் போகிறதால இவங்க ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும். இருந்தாலும் இவங்களுக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா சிகரம் தொடும் நேரம் அப்படின்னு. சார் என்ன சார் நியூட்ரலாக இருக்கணுங்கிறீங்க, அந்த அறிவுறுத்தல் மட்டும் பார்த்தீங்கன்னா சிகரம் தொடும் நேரம் இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு 1-4 குடையவன், அதாவது லக்னாதிபதி அந்த ராசி அதிபதியாக வரக்கூடியவன், அதாவது தனுசு லக்னத்துக்கும் பொருந்தும் தனுசு ராசிக்கும் பொருந்தும். அவனே 4ஆம் இடத்ததிபதியாக போய் 8ல் உச்சமாகிறப்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் மாற்றங்கள் உங்கள் வித்தையில் குத்து மதிப்பாக ஜெயிக்கிறது இதெல்லாம் நடக்கும். நீங்கள் அந்த அளவுக்கு யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. ஏதோ சமாளிக்கிறதுக்கு ஏதோ செஞ்சு வைப்பீங்க. அது பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும். சில திரைப்படம்லாம் ஏன் அந்த படம் ஓடுதுன்னே தெரியாது. ஸ்டார்டிங்கில் ஓடாமல் இருக்கும், அப்புறம் ஓடும். இப்படிலாம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு டைம் இது. ஆனால் சிகரத்தை தொடர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா சூப்பராக நீங்கள் இந்த எவரெஸ்ட் சிகரத்திலேயே ஏறுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கெட்ட தசாபுத்தின்னு வச்சுக்கிங்க, அதில் பாதாளத்தை சந்திக்கிற மாதிரியும், அதில் பாதாளத்தில் விழுந்து அதோட ஆழத்தை புரிஞ்சிக்கிற அளவுக்கும் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். அதை பார்த்துக்கணும். இப்போ இந்த குறிப்பிட்ட அந்த தேதிகள் ரொம்ப முக்கியம். இந்த அறிவுறுத்தல்ங்கிறது சிகரத்தை தொடுவீங்க எப்போ 8ஆம் இடத்துல உச்சமாகிறதால பார்ட்னர் வழியாக தான், பங்குகள் வழியாக தான், மறைமுகமாகத்தான். பொதுவாக இந்த தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு பார்ட்னர் ஆகாது. அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், ஆகாதுன்னா வர்றவங்க ஆகாமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் ஆகாமல் ஆக்கிக்கிங்க. ஏன்னா அந்த 2ஆம் கண்டாந்தனம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உபய ராசிங்கிறதால அது இப்படியும் அப்படியும் உள்ள ராசி. அப்புறம் அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள். நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அறிவாளிகள் ஒன்றும் பேச்சு இருக்கும், பட் காரியம் வேஸ்ட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணும். இந்த காலகட்டம் சிகரம் தொடும் வாய்ப்புன்ட்டேன். நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நல்லா ரிஸ்க் எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஏன்னா வருகிற 19/10/2025 அன்று உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதிசாரத்தில் பயிற்சி அடைகிறார். அது 19/10 கலக்கலாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், நன்மைகள், மறைமுக வெற்றிகள், நினச்சி பார்க்க முடியாத எதேச்சியாக அது வரக்கூடிய அதிர்ஷ்டம், இதெல்லாம் இருக்கும் நல்ல தசாபுத்தியாக இருந்தால். கெட்ட தசாபுத்தினா எதிர்பாராத அதிரடி மாற்றங்கள், பெரிய சிக்கல்கள், அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி தன்மை வரும். அது உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட 12/11/2025 வரைக்கும், அதாவது 19/10/2025 முதல் 12/11/2025 வரைக்குமே நான் சொன்ன அந்த சிகரம் தொடக்கூடிய நேரம் தாங்க.
அது வந்து எவரெஸ்ட்டோட உச்சிய பார்க்க போறீங்களா? இல்ல பாதாளத்தோட உச்சிய பார்க்க போறீங்களாங்கிறது உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அதனால கொஞ்சம் நியூட்ரலா நடந்துக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். இருந்தாலும் ஜாதகத்த பார்த்துட்டீங்கன்னாக்கா அதிரடி காட்டலாம்ல. பாசிட்டிவா எவரெஸ்ட் சிகரத்தில ஏறுற மாரி வாய்ப்பு இருந்தா கலக்கல் விடலாம்ல. நல்ல பார்ட்னர்ஸ் அமைவாங்க. நல்ல பங்குதாரர்கள்ட்ட சரண்டர் ஆயிடுங்க. பார்ட்னர் அது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும், அவங்கள்ட்ட சரண்டர் ஆயிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு நல்லது, எல்லோருக்கும் நல்லது. இல்லாட்டி அது உங்களுக்கு படுபாதகமாக போகும். அதனால் பின்விளைவுகள மத்தவங்களுக்கும் குடுத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்கள்ட்ட என்ன வச்சிருக்கீங்களோ அதுதானே குடுக்க முடியும். ஓவரா நெகட்டிவ், கெட்டது, தப்பான விஷயங்கள வச்சிருந்தீங்கன்னா, கெட்டது, தப்பான விஷயங்கள தான் பரப்புவீங்க. அந்த மாரி தன்மை வரும். அத மாத்திக்கணும். 12/11/2025 அன்று உங்க லக்னாதிபதி, ராசி அதிபதி வக்ரம் பெறார். இது கொஞ்சம் டேஞ்சரான பீரியடு. நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரர போல பிஹேவ் பண்ண வைக்கணும். அந்த காலகட்டம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 12/11/2025லிருந்து 11/3/2026 வரைக்குமே வக்ரகதியில தான் பயணிப்பார். அதிசாரத்துல வேகமா வந்தவர் ரிவர்ஸ்ல போக ஆரம்பிப்பார். அந்த மாரி தன்மை. அப்ப ரொம்ப நிதானத்த கடைபிடிக்கணும். 12/11/2025 முதல் 11/3/2026 வரைக்குமே நீங்க நினைச்சதுக்கு மாறாக நடக்கும். ஏன்னா குடிகாரர் போல பிஹேவ் பண்ண வைக்கணும்னு நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். ஒரு நல்லவன் குடிச்சிட்டான்னாக்கா கெட்டவன் மாரி கண்டபடி பேசிக்கிட்டு வம்பளத்துட்டு இருப்பான். இதே கெட்டவன் நார்மலா இருக்கிறப்ப வம்பளத்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். அவன் குடிச்சிட்டான்னாக்க எதிரிகளுக்கு பயந்து சைலண்டா போய் படுப்பான். ஸோ அந்த மாரி தன்மை. அத போல தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்க லக்னாதிபதியே 8ல போய் உச்சமாக்குறார். அதிலேயே வக்ரம் பெறப்போ உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை குடுக்கும். இந்த காலகட்டம் டேஞ்சர். ரொம்ப நிதானத்த கடைபிடிக்கணும். பட் 19/10/25லேருந்து 12/11/25 வரைக்கும் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்ப ரிஸ்க் எடுக்கலாம். அந்த நான் சிகரம் தொடும் நேரம் இருக்கேன்ல, அது நடக்கும். வக்ரம் பெறப்ப நல்லா மெடிடேட் பண்ணிட்டு கடவுள் குடுத்தது வாங்கிக்கோன்ட்டு பண்ணிக்கணும். அப்பதான் இந்த குரு பகவான் எக்ஸலண்டா குடுப்பார். இதுலயே சில மாற்றங்கள் ஏற்படுத்துவார். அதாவது வக்ரகதியில அப்படியே ரிவர்ஸ்ல பயணிக்கிறவர் கடகத்திலிருந்து மீண்டும் மிதுனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆவார். எப்ப அப்படின்னா 5/12/25. ஸோ 12/11/25லிருந்து 5/12/25 அது வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். 12/11/25லிருந்து 5/12. ஏன்னா உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலன்கிறேன். ரொம்ப பிரம்மாண்டமா கிடைக்கும்னு நினைச்சு செய்வீங்க, கவுத்துட்ரும். ஜாக்கிரதை. இதே ரொம்ப நெகட்டிவா கெட்ட திசாபுத்தின்னா ரொம்ப டேஞ்சர். நம்ம இதோட தீர்ந்தோம் முடிஞ்சோம்னு நினைப்பீங்க. மீண்டும் அப்படியே ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படியே பக்கவா வெளிவருவீங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். ஸோ 12/11லேருந்து 5/12/25 வரைக்கும் ரொம்ப வெரி டேஞ்சர் பீரியட். அடுத்து 5/12க்கு அப்புறம் அவர் உச்ச வீட்டிலேருந்து ரிவர்ஸ்ல போயிட்டதால அவர் மீண்டும் 7ஆம் இடம் வர்றப்ப அந்த பார்ட்னர் வழியா நல்லபடியா நன்மைகள், நல்ல சூழல் இதெல்லாம் கிடைக்கும். ஆனா அவர் வக்ரகதியில பயணிக்கிறதால நீங்க திட்டமிட்டு அடிச்சு தூக்கணும், உங்க வித்த திறமையை காட்டணும்னு செஞ்சீங்கன்னா சொதப்பும். ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குடிகாரர் போலன்னு. அதனால அடக்கியே வாசிக்கணும். எப்போ அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாரோ அப்போதான் நம்ம ரிலாக்ஸா இருக்க முடியும். அவர் 5/12/2025 அன்று கடகத்திலிருந்து மீண்டும் மிதுனத்திற்கு போயிடுவார். எது வரைக்கும் வக்ரகதியிலேயே பயணிப்பார்னா 11/3/2026 வரைக்கும் ஒரு எச்சரிக்கை உணர்வோட. அதனால தான் நான் போன ட்ரிப்பு மண்டல குருவின் மங்காத்தா ஆட்டம்னு. மங்காத்தா ஆட்டம்னா நல்லவன் போல இருந்து கெட்ட தன்மைகளை பண்றது. மங்காத்தானாலே ஏமாத்துற வேலையெல்லாம் ரூட்டெல்லாம் போடுறது. அந்த மாதிரி தன்மை வேலை நடக்கும்னு. அது டேட்டை தனியா போட்டு இது பண்ணதால நம்ம அன்புள்ளங்களுக்கு சரியா புரிஞ்சிக்க முடியலங்கிறதால இதை லிங்க் பண்ணி ஒரே வீடியோ. இவங்களுக்கு நியூட்ரல்ல தான் இருக்கும். பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில தான் எவரெஸ்ட் சிகரத்தை தொட போறீங்களா இல்ல அதல பாதாளத்தோட ஆழத்தை பார்க்க போறீங்களாங்கிறது தெரியும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், நீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் பெருசா கெடுக்க முடியாதுன்ட்டு. ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியும் கொஞ்சம் லீவ் விட்டுருக்கார். அவரும் வக்ரகதியில பயணிக்கிறார். அர்த்தாஷ்டம சனி பெருசா படுத்த மாட்டார். ஆனா 3ல உள்ள அந்த ராகு
அதிரடியாக ஜெயிக்க வைப்பார். அதனால தான் சிகரம் தொடுவீங்க. உங்கள் முயற்சிகளில் சிகரத்தை பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோடையே பொருள் கிடைக்கும். அது எந்த சிகரம்ங்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கணுங்க. ஏன்னா அப்போ ரிஸ்க் எடுக்கலான்ட்டேன். 19-10-25லேருந்து 12-11-25 வருஷம் வரைக்கும் ரிஸ்க் எடுங்க. எக்ஸலண்ட்டாக இருக்கும். அடுத்து வக்ரகதியில் இருக்கிறப்ப நிதானத்தை ரொம்ப கடைபிடிக்கணும். ரொம்ப டேஞ்சர் பீரியடு. நிதானத்தை எப்போ கடைபிடிக்கணும்? 12-11-25லேருந்து 11-3-26 வரைக்கும் வக்ரகதியில் பயணிக்கிறார். வக்ரம் பெறப்போ ஒரு குடியாடுற போல் உங்களுக்கு புத்தி சரியாக இருக்காது. அப்போ நிதானத்தை கடைபிடிக்கணும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும். ஓவராக பண்ணக்கூடாது. பட் ஃபஸ்ட்டு ஓவராக அது பந்தா விடலான்ட்டு இருக்கேன். அடுத்து வெரி டேஞ்சர் பீரியடு அப்படிங்கிறது 12-11-25 முதல் 5-12-25 வரைக்கும். அது உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலன். ஏன்னா 12-11லேருந்து அப்படி ரெட்ரகேஷனில் ரிவர்ஸில் வந்து கடகத்தில் பயணிச்சுட்டே இருந்து 5-12 மிதுனத்துக்கு போவார். அந்த பீரியடு கடகத்தில் உச்ச வீட்டில் இருக்கிறப்ப உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துட்டோம். பெருசாக எல்லாம் கிடைக்கிற மாதிரி, பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே எல்லாம் கெட்டு போய்டும். அதில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும். ஒரு நிதானத்தை கடைபிடிப்பீங்க. நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட டேட்டெல்லாம் அது உண்மையிலே என்னை லவ் பண்ணக்கூடிய அந்த ஜீவன்கள், லவ் பண்ணுறது இந்த சென்ஸு அப்படி ஒரு நேசிக்கக்கூடியவங்க சரியாக உணர்ந்து அந்தந்த பீரியடில் கவனமாக இருந்துருவாங்க. மேலோட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா சிகரம்ங்கிறது உண்மைதான். அது எவரெஸ்டா மேலே உள்ள சிகரமா இல்லை பாதாளத்தில் உள்ள சிகரமான்னு இருக்குல்ல, அதை பார்த்துக்கணும். அதில் பாதாளத்தோட ஆழத்தை பார்க்குற அது சிகரம்னு சொல்ல முடியாது, பாதாளத்தோட ஆழங்கணும். இந்த 2 விஷயம் இந்த தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு இருக்குது. என்ன லவ் பண்ண கூடியவங்களுக்கு நடக்கும், நல்லது புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, என்னை லவ் பண்ணுறவங்க நான் சொல்கிறத கேட்டுருவாங்க, தட் இஸ் மெடிடேட் பண்ணிடுவாங்க. இந்த ஆச்சரியத்தை அவங்களால பார்க்க முடியும். சிகரம் எந்த சிகரத்தை தொட போகிறீங்கிறதுக்கு ரொம்ப மேஜர் டெசிஷன் எடுக்க போகிறீங்கன்னாங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கங்க. கேஷுவலான இது பெரிய ரிஸ்க் எடுக்கலை, இப்போ எதுவும் பெருசாக எதுவும் செய்யலை அப்படின்னாக்கா அது நார்மலாக இருந்துக்கலாம். மெடிடேட் பண்ணிவிட்டு சூழல் நான் சொன்ன அந்த டேட்லலாம் ரொம்ப டேஞ்சர் வராதபடி அழகாக சமாளிக்கலாம். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.